ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸை நீளமாக அறுத்துக்கிறேன். இது எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேங்க 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. இது கல்யாண வீட்டிலலாம் பாசிப்பருப்பு சேர்த்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ கழுவி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறதில்ல, ஒயிட் முட்டைக்கோஸ் தான். நல்லா எண்ணெயிலே வதக்கி விடணும் கொஞ்ச நேரம். சிலர் அப்படியே மூடி வச்சு செய்வாங்க. நான் ஆனால் கொஞ்சம் தண்ணி தெளிப்பேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சிடலாம். நீங்கள் என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், உப்பு தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. அடுப்பை ரொம்ப மெதுவாக வச்சு மூடி வச்சுருங்க. அந்த சூட்லேயே வெந்துடும். அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுக்கு அடிகனமான கடாயாக இருந்தால் நல்லது, சீக்கிரம் அடிப்பிடிக்காது. பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஆரம்பத்துலேருந்தே அடுப்பை ரொம்ப ஸ்லோலியே வச்சுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக தான் விடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.